அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னவென்றால், 5 நாட்கள் கழிந்து விட்டன ரமதானிலே. இந்த 5 நாட்கள் எந்த அளவிற்கு முக்கியமானதாக இருந்தது நம்முடைய வாழ்க்கையில். இந்த 5 நாட்களுக்கு பிறகு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கின்றன. 24 நாட்களோ அல்லது 25 நாட்களோ தான் இருக்கின்றன. நாம் என்ன அமல் செய்திருக்கிறோம், எந்த விஷயத்தில் தக்வா அடைந்திருக்கிறோம், எந்த விஷயத்தில் நாம் இறையச்சம் உள்ளவர்களாக இருக்கிறோம், சற்று யோசித்து பாருங்கள். நம்மில் பலவருடைய ரமதான் எப்படி கழிந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய முக்கியமான வாலிபர்கள் எப்படி ரமதானை கழித்து கொண்டிருக்கிறார்கள். காலையில் எழுந்து அவர்கள் சஹர் உணவை உண்டதற்கு பிறகு அவர்கள் செய்யக்கூடிய இபாதத்து எண்ணற்றது. அவர்கள் ஃபஜர் தொழுகையில் இருக்கிறார்களா, அதற்கு பிறகு அவர்களுடைய தொழுகை நிலைநாட்டப்படுகிறதா, அவர்கள் துஹரிலும் இருக்கிறார்களா, அவர்கள் உறங்கினால் அசருக்கு எழுதிக்கக்கூடிய நிலை நாம் பார்க்கிறோம். மேலும் சிலவர்கள் அதையும் மறந்து நேரடியாக நோன்பு திறப்பதற்காக எழுந்து வருகிறார்கள். இப்பொழுது இடையே விடப்பட்ட நிறைய இபாதத்துகள் என்ன ஆனது? இதற்கெல்லாம் யார் பதில் சொல்வார்கள்? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் சமூகமாக இருக்கக்கூடிய நாம், இஸ்லாமிய சமூகமாக இருக்கக்கூடிய நாம் நிச்சயமாக இதற்கு பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் என்றால் அதை நாம் பயன்படுத்தாவிட்டால் நாளை அல்லாஹ் இதை பற்றி கேட்பான். இந்த நியாமத்துகளை நீங்கள் ஏன் பயன்படுத்தவில்லை? எதற்கு இந்த வாய்ப்புகளை நீங்கள் கைவிட்டீர்கள்? இது ஒரு மிகப்பெரிய பொன்னான வாய்ப்புகள் நமக்கு. ஏனென்றால் இறந்தவர்கள் இறந்து விட்டார்கள், வாழக்கூடியவர்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு வாழ்க்கை கொடுத்து கொண்டிருக்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்களிலே நிறையவர்கள் 2 நியாமத்துகளை புறக்கணிக்கிறார்கள், மறந்து விடுகிறார்கள், அதை பொருட்படுத்துவதே கிடையாது. அது என்ன நியாமத்து? அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த காலியான நேரம், அல் ஃபராக். இன்னொன்று அஸ்ஸிஹத், அல்லாஹ் நமக்கு கொடுத்த உடல்நிலை. சரியான உடல்நிலை இருக்கும் பொழுதே நாம் இபாதத்து செய்து கொள்ள வேண்டும். நம்மில் நிறையவர்கள் எண்ணற்ற அளவிற்கு வியாதிகளை வைத்துக்கொண்டு, நோய்களை வைத்துக்கொண்டு அல்லாஹ்வை முழுமையாக சரியான முறையிலே வழங்க முடியாமல் மிகவும் கடினமாக கஷ்டமாக அவர்கள் வணங்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். பள்ளிகளிலே அவர்கள் நின்று வணங்க முடியாமல் உட்கார்ந்து வணங்கக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நமக்கு இந்த வாய்ப்பு அல்லாஹ் சிஹத்தையும் நேரத்தையும் கொடுத்திருக்கிறான் என்றால் நிச்சயமாக அதை நாம் பொருட்படுத்தி சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும். அதற்கு அல்லாஹ் நமக்கு ஒரு மிகப்பெரிய நியாமத்தாக ரமதானை கொடுத்திருக்கிறான். 5 நாட்கள் கழிந்தும் நம்முடைய தக்வாவில் எதுவும் அதிகமாகவில்லை என்றால் நம்முடைய ஈமானில் மிகவும் குறை இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நிச்சயமாக அந்த குறையை தீர்க்க வேண்டும் என்றால் அந்த 5 நாள் நாம் எப்படி கழித்தோம் என்பதை விட வரக்கூடிய இந்த நாட்களை சிறந்த முறையாக ஒரு மூமினாக, ஒரு இறையச்சவாதியாக, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவனாக நாம் கழிக்க வேண்டும். அல்லாஹ் அதற்கு நமக்கு தௌஃபீக் தருவானாக. ஆமீன். வாக்கில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.